அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இலக்கண பகுதியில் நம்ம மயங்கொலிகள் அப்படிங்கிறத போன பதிவில் பார்த்தோம். அதில் ந என்ற நகர வேறுபாட்டினை நம்ம பார்த்தோம். ந என்ற நகர வேறுபாட்டினை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம மிக முக்கியமானது, ஏன்னா தமிழில் நிறைய முக்கியங்கள் இருந்தாலும் கூட இந்த எழுத்துக்கள் மிக 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 முக்கியமானதும் அவசியமானதும் ஒன்றாக இருக்கின்றது. அதில் லா ழா ழா எழுத்துக்களுடைய வேறுபாடு, அதனுடைய ஒலிப்பு முறை எப்படி ஒலிக்கின்றது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம காண இருக்கிறோம். முதல்ல லா, இது எப்படி ஒலிக்கிறது, எப்படி ஒலிக்க வேண்டும், இதை எப்படி அழைக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமானது. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்கள் அடியை தொடுவதால் இந்த லகரம் பிறக்கிறது, இந்த லா பிறக்கிறது. நாவினுடைய இரு பகுதியும் தடித்து அப்படின்னா அப்படி மடக்கி வளைந்து நுனி பகுதி இருக்குல்ல, அதுல பற்களினுடைய அடியில் லா 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 என்று அடியை தொடுவதால் லா பிறக்கிறது. இந்த லா வா போன்ற இருக்கக்கூடியதனால் இதை வகர லகரம் என்று சொல்கிறார்கள். இதை வகர லகரம் தான் சொல்லணும். சில பேர் குண்டு லா அப்படிலாம் சொல்றாங்க, அது தவறு. வகர லகரம் தமிழ் முறையில் இலக்கணப்படி வகர லகரம் என்றுதான் இதற்கு பேரு. இப்படி லா பிறக்கிறது. அடுத்த லா, இதை மத்தள லாலாம் சில பேர் சொல்லுவாங்க. அந்த சில போக்குகள் இருக்கிறது. இது எப்படி சொல்ல வேண்டும் என்றால், மேல் இது நாவினுடைய இரு பக்கங்களும் தடித்து எப்படி பிறக்கின்றதுன்னு பாருங்க. நாவினுடைய இரு பக்கங்களும் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை, இது முதல்ல பற்களினுடைய அடிப்பகுதியை தொடுதலால் இந்த லா பிறக்கிறது. இது மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றது. இந்த பொது லகரம், இது பொதுவாக இருக்கக்கூடிய நிலையிலே பொது லகரம் என்று சொல்கிறார்கள். லா லா லா, இது இந்த லகரம் இந்த பற்களுக்கு இடையில் லா, இது அன்னத்தினுடைய நடுப்பகுதி லா லா லா, நடுப்பகுதி தொடுவதனால் பிறக்கிறது. பொது லகரம் என்று சொல்கிறார்கள். இது நகரம் தன்னகரம் இருக்குல்ல, அதனுடைய அமைப்புல இருக்கிறதுனால இவற்றை நகர லகரம் என்று சொல்லுதலும் வழக்கு உண்டு. இதுதான் இலக்கண முறைப்படி இந்த பொது லகரம் அல்லது நகர லகரம் என்றுதான் அழைக்க வேண்டும். அடுத்தது இந்த ழா, இது தமிழுக்கே உரிய சிறப்பான லகரம். நாவின் நுனி மேல் வாயை வருடுவதால் அந்த நாவின் நுனி மேல் வளைந்து, எப்படி இருக்கணும், வளைந்து இந்த நாக்க மடக்கி முழுமையாக மடக்கி உள்நாக்கு பக்கத்தில், உள்நாக்கு இருக்கும் அதுக்கு பக்கத்துல மடக்கி ழா ழா என்று வருடுவதால் ழா இந்த லகரம் பிறக்கிறது. தமிழுக்கே உரியது. தமிழ் என்ற எழுத்துக்கு இந்த லகரத்தை தான் பயன்படுத்துகிறது. சிறப்பு லகரம் அல்லது மா போன்ற அமைப்பு இருப்பதனால் மகர லகரம் என்று சொல்கிறார்கள். இதுக்கு சிறப்பு லகரம், தமிழுக்கே உரிய சிறப்பை கொண்டிருக்கக்கூடியனால் இதை சிறப்பு லகரம் என்று சொல்கிறார்கள். அப்ப இது லா, இது ழா, இவை ழா, சிறப்பு லகரம் என்று சொல்கிறார்கள். இதனுடைய வேறுபாடு நிலையை பாருங்க. இப்ப இதை எப்படி அழைக்கணும் என்று சொன்னால், இதை வகர லகரம் என்றுதான் அழைக்க வேண்டும். இந்த அடுத்த லகரத்தை பொது லகரம் அல்லது நகர லகரம் என்று அழைக்க வேண்டும். இத சிறப்பு லகரம் அல்லது மகர லகரம் என்றுதான் அழைக்க வேண்டும். அடுத்ததாக இதனுடைய வேறுபாடு எப்படி நம்ம சில இது எடுத்துக்காட்டு எழுத்துக்கள்ல மாறுபடுது அப்படிங்கிறத பாருங்க.
இந்த விலை அப்படிங்கிறதுல நம்ம வகர லகரம் போட்டோம் அப்படின்னாக்க பொருளினுடைய விலை, இந்த பொருளோட விலை என்ன, பொருள் விலையை குறிக்கிறது. பொருளின் விலை என்ன என்று கேட்போம்ல, பொருளினுடைய விலை, விலைனா மதிப்பு, பொருளினுடைய பொருள் மதிப்பை குறிக்கிறது. இந்த பொருளுடைய மதிப்பு எவ்வளவு, விலை, இந்த விலை. இத பொதுலகரம் போட்டோம் அப்படின்னாக்க இந்த விலையில பொதுலகரம் போடும்போது விலைக்கு உண்டாக்குதல், உண்டாக்குதல், விலைனா புதுசா உண்டாக்குதல், இந்த உருவாக்குதல் உண்டாக்குதல் சொல்லுவாங்கல்ல, புதுசாக உண்டாக்குதல் என்று பொருள். அடுத்து இந்த விலை சிறப்பு லகரம், அதாவது மகர லகரம் போட்டோம் அப்படின்னா விலைனா விருப்பம், விருப்பம். இப்ப வேறுபாடு பாருங்க, இந்த வகர லகரத்திற்கு பொருள் மதிப்பு என்று வருகிறது, இந்த பொது லகரத்திற்கு போடும் பொழுது உண்டாக்கு என்று வருகிறது, உண்டாக்குதல் அப்படிங்கிற பொருள்ல வருகிறது. சிறப்பு லகரம் போடும்போது விருப்பம் என்கின்ற பொருளிலே வருகின்றது. அதே இழை, இழை, இழை என்கின்ற வேறுபாடு பார்த்தீங்கன்னா செடியின் இலை, இது செடியின் இலை. இப்ப 2 இலை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வீட்டு விசேஷங்கள் செய்வதற்கு இலை, தலவாழ இலை, அந்த இலை. இந்த இலைக்கு மெலிந்து போதல், ஏன் ஆள் இப்படி இலைத்து போயிட்ட என்று சொல்லுவாங்க, மெலிந்து போது, ஆள் அப்படியே ரொம்ப ஒல்லியா போயிட்டே, மெலிந்துட்டியே, மெலிதல், மெலிதல், மெலிதலை குறிக்கிறது. ஏன் மெலிந்து போயிட்ட, ஆளு இலைத்து விட்ட அப்படின்னு சொல்லுவது இந்த இலை. இந்த இலை அப்படிங்கிறது நூல் இலை, நூல் இலை, நூல் இலை அப்படிங்கிற வித்தியாசங்கள் இருக்கின்றது. இந்த வகர லகரத்திற்கும் இந்த நகர லகரத்திற்கும், அதாவது பொது லகரத்திற்கும் சிறப்பு லகரத்திற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. எந்தெந்த இடத்தில் எவற்றை பயன்படுத்தினால் அதனுடைய பொருள் சரியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கையாள வேண்டும். ஆக தமிழ் மொழியில் இந்த மயங்கொலியில மிக முக்கியமானது லகர 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 வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி பிறக்கின்றது, அவற்றை எப்படி நாம் அழைக்க வேண்டும் என்ற இந்த பதிவிலே கண்டோம். அடுத்த பதிவிலே ரா ரா எப்படி பிறக்கின்றது, அவற்றிற்கான பெயர் என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.